மார்னிங். இந்த வீடியோவில் 43rd பேப்பர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி ரெஸ்ட் ஆஃப் த கொஷின்லாம் நார்மல் கொஷின் தான். சரியா, வாங்க டேரெக்டாக போயிடலாம். tan ஸ்கொயர் 90 மைனஸ் ஏ இது காட் ஸ்கொயர்ட் ஏ ஈக்குவல் டு √3. காட் ஏ போங்க, காட் ஏ இஸ் √3. காட் ஏ இப்போ √3 வரும், ஏ ஈக்குவல் டு 30 டிகிரி தான் √3 வரும். அப்போ 30 டிகிரி போட்டால் போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க, காசால் டிவைட் பண்ணிடுங்க. 1 மைனஸ் காசால் டிவைட் பண்ண திஸ் இஸ் tan ஏ upon 1 plus tan A. Simple. Tan A எவ்வளோ? Cot A is √3 1 by √3 upon 1 plus 1 by √3. So cross multiple √3 minus 1 upon √3 plus 1. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மேலே இங்கே √3 minus 1 மல்டிபிள் பண்ணுறேன். மேலே மல்டிபிள் ஸ்கொயர் வரும், கீழே வந்து √3 plus 1 into √3 minus 1, that is √3 square minus 2 வரும் கீழே. மேலே 3 plus 1 minus 2 √3. So 4 minus 2 √3 upon 2 minus √3. So answer this. Simple. Next question பாருங்க. Which of the following is the false statement? Circumcenter of the center is circumscribe this triangle. Okay, correct தான். Angle formed by any side of the in center is always 90 degree more than the angle at the opposite side. Actually இது ரைட் தான் டெக்னிக்கலி. ஆனால் இங்கே ஆங்கிள் ஏ இருக்குன்னா இந்த ஆங்கிள் வந்து 90 plus a/2. அந்த ஆங்கிள் பொறுத்து 90க்கு மேலே தானே இருக்கு, மோர் தென் அதுதான் மீனிங். பட் இங்கே என்னன்னா ஹாஃப் ஆஃப் தி ஆப்போசிட் சைடுன்னு வரணுமா? சரியா, அது கொஸ்டின்ல வைப்போம், டவுட்ல வைப்போம். இன் சென்டர் ஆஃப் த பாயிண்ட் அக்யூரன்ஸ் காங்கரன்சி ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் பைசெக்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். இது கரெக்ட் தான். செகண்ட் தேர்ட் ஒன் சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 2:1 எல்லாமே கரெக்ட் தான். பட் இங்க இருந்து மோர் தேன் அப்படிங்கிறதுல எக்ஸாக்ட் மோர் தேன் இல்லை, ஆஃப் ஆஃப் தி மோர் தேன் போடணுமா? சரியா, பட் இது வந்து லாஜிக்கலி கரெக்ட் தான். பட் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 90 plus a/2 வரும். ஸோ அதனால கம்பேரிட்டிவாக 4ல் இது தப்பு. கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்ட் இஸ் this ஃபார்முலா என்ன? 2 times AB plus BC plus CA. This into this 35, this into this 77, this into this 55. ஆட் பண்ணீங்கன்னா 7 into 2 4ல் முடியும். இது மட்டும் தான் 4ல் முடியுது. ஏன்னா இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ஸோ PQR 6:11, 5:4, 9:7. இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இது மல்டிபிள் பண்ணால் 45, 36, 28, 6:11. இதை மல்டிபிள் பண்ணால் 180 இல்லை 270. இது மல்டிபிள் பண்ணீங்கன்னா 396. அதோட நிறுத்திக்கணும். இந்த ஆன்சர். ஸ்டாப் இட். கொஸ்டின் நம்பர் 4 முடிஞ்சிச்சு. 5 வாங்க. இது அப்படியே தலைக்கில 7/2 போட்டு மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். 14/5. இது 2/3 ஆட் பண்ணீங்கன்னா 2/3. 10, 42, 52. 52 divided by 15 அப்படியே இருக்கட்டும். 52 divided by 15. இந்த இடத்துல வாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இது 15/24. இது வந்து மேலே 12ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 36/24 மைனஸ் திஸ். அப்போ இது எவ்வளோ ஆச்சு? 21. 12. ஓகே, 21/24 3ஆல் அடிச்சிங்கன்னா 7/8. 7/8. 8 மேலே போயிடும். 52 into 8 கீழே 15 into 7. எப்படி 105 வருது? மேலே தான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6. இது சால்வ் பண்ணால் 11/2 வரும். 2 மேலே போயிடும். 2 upon 11, 1 plus 13/11 வரும். 11 மேலே போயிடும், கீழே 13 வரும். x plus equal to 2. 11/13, 26 minus 11. 26 minus 11 is 15 upon 13. Simple. Question number 7 வாங்க. Pass percentage of exam is 35%. Student got 210 failed by this. Failed by this na இதோட ஆட் பண்ணியிருந்தா பாஸ் ஆயிருப்பான்னு அர்த்தம். 224 equal to 35% of the
total marks. That will be day 7 hours 3 times, 2 times. This 5 times. 5 cancel 20. 20 into this 640. Super. Question 8 on Ram rides 30 km per hour, but stop for 5 minutes to take a drink at the every 10 km. இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுங்க, முதல்ல டிஸ்டன்ஸ் அந்த டைம் கண்டுபிடிச்சிருங்க. ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் டைம் 84 கிலோமீட்டர் இந்த ஸ்பீடில் தான் போகிறோம். அதனால எவ்வளோ ஹவர்ஸ் வருதுன்னு பாருங்க, 2 hours. மிச்சம் 12/36. 2 hours 72, மிச்சம் 12/36 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1/3. 1/3ங்கிறது மினிட்டாக மாற்றினீங்கன்னா 20 minutes. ஸோ 2 hours 20 minutes. 2 hours 120 plus 20 minutes 140 minutes ட்ராவலிங் டைம். ஆப்ஷன் இல்லை, நல்ல வேலை. இப்போ ரெஸ்ட் எடுக்குது பார்ப்போம். எவ்ரி 10 கிலோமீட்டருக்கு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்காங்க. இப்போ 84 எத்தனை 10 கிலோமீட்டர் வருதுன்னா 10 கிலோமீட்டர் வருது. ஓகேவா? 8 × 5 40 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ ஆன்சர் 140 + 8 is 180. ஓகே. கொஸ்டின் நம்பர் 3 9 வாங்க. இது கண்டுபிடிக்கணும்னா x⁴ + 1/x⁴ into x⁴² + 1/x² into x + 1/x into x - 1/x. இது வேணும் நம்மளுக்கு. இது தெரியும் 3√2. இது வாங்க, இதுலேருந்து இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 18 வரும். இந்த பக்கம் x² + 1/x² + 2 வரும். 2 வாங்க போனால் 16 வரும். இது 16. இது என்ன? 16² - 2. 256 - 2 is 254. எவ்வளோதான் இந்த சைடு. இப்போ நீ கண்டுபிடிக்க வேண்டியது x - 1/x. x - 1/x எப்படி கண்டுபிடிக்கலாம்? x + 1/x² minus x - 1/x² equal to 4. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். திஸ் வேல்யூ இஸ் 18. 18 - 4 equal to 14. x - 1/x is 14. 14 ரூட் எடுத்தீங்கன்னா √14. √14 எப்படி எழுதுனா? √2 × √7. √2 × √2 2 ஆகிடும். ஸோ 3 × 2 × √7. ஸோ ஆப்ஷன் ஐஸில் √7 இருக்கணும். இதில் √7, இதில் √7, இதில் √7. ஓகே. 254 × 16 into this. The answer 4 × 6 24. 4 × 3 is 12. 12 × 2 is 2. 4. So option is 4ல முடியணும். Either this or this. Both are 4ல தான் முடியுது. சரியா? ஃபைன். இது வந்து 3யோட மல்டிபிள்ஸ். இது 3யோட மல்டிபிளான்னு பாருங்க. 2 4 விட்டுருங்க, 3 விட்டுருங்க, 6 விட்டுருங்க. 3யோட மல்டிபிள் கிடையாது. இது 3யோட மல்டிபிளான்னு பாருங்க. யா, இது 3யோட மல்டிபிள். ஸோ ஆன்சர் திஸ். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபுல்லாலாம் மல்டிபிள் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகே. கொஸ்டின் நம்பர் 10 வாங்க. லென்த் ஆஃப் தி பிரெத் ஆஃப் தி கியூபாய்டு வந்து ஆர் இந்த ரேஷியோ 1:2:3. 1 2 3 மல்டிபிள் பண்ணுங்க. அதுதான் என் வால்யூம். வால்யூம் தானே கேட்குறான். வால்யூம் 1 × 2 × 3 6 தான் வால்யூம். ஓகே. இப்போ என்னன்னா 200% இன்க்ரீஸ் ஆகிடுச்சான். அப்போ 300 ஆயிடுச்சு. 300 டைம்ஸ் ஆஃப் 300%ல 3 டைம்ஸ் ஆஃப் திஸ். இதுதான் நியூ லென்த். 300% இன்க்ரீஸ்னா அது 400. 4 × 2 8. 300% இன்க்ரீஸ்னா 4 டைம்ஸ். 4 × 3 is 12. இதுதான் நியூ வால்யூம். என்ன பண்ணணும்னு புரியுதா? ஓல்டு வால்யூம் 1ன்னு வச்சுக்கிறேன். நியூ வால்யூம் என்ன பண்ணுறேன்? 200% இன்க்ரீஸ்னா 300%. 300%னா அப்படி 3 தான் நியூ லென்த். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பண்ணிங்கன்னா வந்துடும். திஸ் இஸ் 24. 24 × 12 எவ்வளோ வச்சு? 288. Is it 288? Yeah. Compared to original volume. 2 × 3 is this. Compared to original volume. Sorry, this is 4. Compared to original volume எவ்வளோ வச்சு? 24 to compared to original volume, the increase the volume in the queue will be எத்தனை டைம்ஸ்? 4 24 48 8. ஸோ இப்போ வந்து 48 டைம்ஸ் வந்துருக்கு. சரியா? முன்ன 6 இருந்தது. 48 டைம்ஸ் ஆஃப் மல்டிபிள் பண்ண 288 இருந்தது. எவ்வளோ எக்ஸஸ் இருந்ததுன்னா 47 டைம்ஸ். ஓகே. சிம்பிள்.
அந்த ஓல்டு வால்யூம் எடுத்து டிவைட் பண்ணுங்க வந்துடும். கொஸ்டின் நம்பர் 11 வாங்க. The boat speed is 45 kilometer. Speed of the water is 15 kilometer. Time taken to cover a certain distance 9 kilometer. So 9 hours more than the same distance. Downstream time வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்ஸ்ட்ரீம் டைம் விட டவுன்ஸ்ட்ரீம் டைமும் 9 hours வருதான். சரியா? ரெண்டுக்கும் டைம் டிஃபரன்ஸ் பாருங்க. டைம் டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன? டிஃபரன்ஸ் டைம் என்ன? டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு. இங்கே டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன? இது ஆட் பண்ணால் வரப்போகுது. தட் இஸ் 60. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன? சப்ராக்ட் பண்ண வரும். தட் இஸ் 30. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து 9 hours தான். சரியா? மேலே 2 மல்டிப்ளை பண்ணால் 2d upon 60 ஈக்குவல் டு 9. கேன்சல். 30 அங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 270 கிலோமீட்டர். 270 கிலோமீட்டர் வந்து ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. வரும். ஓகே. போட் ஸ்பீடு 45 கிலோமீட்டர், ரிவர் ஸ்பீடு திஸ். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 30. சார் ஒரு டி தான் வரும் சார். 2d மைனஸ் டி இஸ் டி தான் சார். டி அப்பான் 60 தான் வரும். 60 into 9 இஸ் 9.5. சாரி. ஓகே, அவ்வளோதான். டைம் டிஃபரன்ஸ் டைரக்டாக இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன், சிங்கிள் ஈக்குவேஷன் போடுங்க. கொஸ்டின் நம்பர் 12 வாங்க. The ratio of the speed of a motor current வந்து 31 to 6. அதாவது boat speed, water speed 6 and 31 and 6. Motor starts from a point of certain distance is 4 hours 10 minutes along the current. அதாவது downstream வந்து டைம் வந்து 4 hours 10 minutes தான். அதே வந்து upstream உடைய டைம் என்னன்னு கேட்குறோம். சரியா? கண்டிப்பாக அதோட டைம் அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது இருக்காது. சரி, இருக்காதுன்னு விடுங்க. டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் என்ன? 31x 6xன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆச்சு? 37x ஈக்குவல் டு 4 hours. 4 ஹவர்ஸ்னா 4 into 60 plus 10, that is 270 hours. 240 250 hours, 250 minutes அப்படியே இருக்கட்டும். into 37x, அதுதான் வந்து டிஸ்டன்ஸ். இதே டிஸ்டன்ஸை இந்த டிஃப்ரென்ஸில் போகிறோம். இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 25x. x cancel, 25 cancel, 10, 30, 370 minutes. 370 minutes 60 ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை ஹவர்ஸ் வரும்? 6 hours 10 minutes வரும். 6 hours 10 minutes. Simple. What is the value of this? Cos sin 15 value வந்து √3 minus 1 upon 2 √2. Cos 15 value வந்து √3 plus 1 upon 2 √2. ஓகே, ரெண்டே ஆட் பண்ணால் -1 + 1 கேன்சல் ஆகும். மேலே 2 √3 வரும், கீழே 2 √2 வரும். 2 2 கேன்சல். ஆன்சர் √3 upon √2. கொஸ்டின் 14 வாங்க. sin c plus sin d, 2 sin c plus d by 2, that is this plus this divide by 2. எவ்வளோ ஆச்சு? இதுதான் c, இதுதான் d ன்னு வச்சுங்க. ஏன்னா பெருசு c ன்னு வச்சுங்க. 75 plus 15, that is 45. sin 45 into this minus this, cos c minus d by 2. cos c minus எல்லா ஃபார்முலா வந்துருது பாருங்க இதுக்குள்ள. ஓகே, sin c plus d, sin cos c minus d, sin c minus d, cos c plus c minus d எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். 75 minus 15 எவ்வளோ? 60. 60 by 2 is cos 30. ஐ திங்க் எல்லாம் கேன்சல் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதே மாதிரி இந்த இதுக்கு இது வந்து 2 sin c minus d by 2ங்கிறது 2 cos c plus d by 2, that is 2 cos 30 into sin c minus d by 2. this minus this போட்டிங்கன்னா இந்த இடத்துல c இது d இது, அப்போ மைனஸ்ல வரும் 2 cos 30 கிடையாது, cos 45 sin 30 வரப்போகுது. இது கீழே வாங்க. cos c plus cos d is 2 cos c plus d by 2, 2 cos 45 into cos c minus d by 2, that is cos 30. of course cos குள்ள மைனஸ், உள்ளுக்குள்ள காஸ்ல மைனஸ் இருந்ததுன்னா இந்த இடத்துல உள்ளுக்குள்ள தான் மைனஸ் வரும். நான் மைனஸ் வெளியில் போட்டுக்கிறேன். சைன் உள்ள மைனஸ் இருந்தால் வெளியில் போட்டுறோம். ஆனால் காஸ்ல மைனஸ் இருந்தால் உள்ள மைனஸ் இருந்தாலும் சரி வெளியில் மைனஸ் போட தேவையில்லை. இதே மாதிரி cos c minus 2 minus 2 sin c plus d by 2. sin c plus d by 2 எவ்வளோ? 45. and sin c minus d by 2 என்ன? sin minus 30.
இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாம் கேன்சல் ஆகும் போது 2 கேன்சல், sin 45 cos 45 இது கேன்சல், இது பாசிட்டிவ் அதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். இந்த இடத்துல உள்ளுக்குள்ள மைனஸ் இருக்க வெளியில வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஆனால் இங்கே இருக்க மைனஸாகவே தான் இருக்கும். எல்லாம் கேன்சல் ஆகி -1 தான் இருக்கும். கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஒரே கொஸ்டினுக்குள்ள 4 ஃபார்ம்லாம் வந்துருது. சரியா? Question number 15 வாங்க. The product of two numbers is this. HCF is 37. What is the greatest number? அந்த நம்பரோட ரேஷியோ A is to B ன்னு வைங்க. A is to Bங்கிறது கோ-பிரைமாக தான் இருக்கும். ஏன்னா ரேஷியோவில் வர எல்லா நம்பருமே கோ-பிரைம். ஒரு நம்பர் வந்து 37 is the HCF னா 37A is the first number, 37B is the second number. The product equal to 6845. 37 இது பண்ணீங்கன்னா 37 6845ல 37 உடைய மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 137 to 37 ரிமைனிங் 1 31 314. 314ல எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 8 டைம்ஸ் போட்டு பார்ப்போமா? சும்மா 8 போட்டு பார்ப்போம். 8 ஏன்னா 9 டைம்ஸ் போட்டீங்கன்னா வருமானு தெரியல. வராது. 9 வராது. 8 வருதான்னு பார்ப்போம். 8 7s are 56 carries 5. 3 8s are 24. 24 plus 5 is 29. வருது. சரியா? மறுபடியும் 8 1 so 185. 185 எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸ். சரியா? ஸோ 185. மறுபடியும் 185 5 டைம்ஸ். 185 எத்தனை டைம்ஸ் ஆஃப் வருது? AB equal to 5. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 5. ரெண்டுமே கோ பிரைமாக இருக்குன்னா 1:5 தான் இருக்க முடியும். 1 and 5 தான் இருக்க முடியும். கிரேட்டஸ்ட் நம்பர் 1:5. கிரேட்டஸ்ட் நம்பர் 5 டைம்ஸ் ஆஃப் 37, 1 டைம்ஸ் ஆஃப் 37. இதில் 5 டைம்ஸ் ஆஃப் 37 தான் கிரேட்டஸ்டாக இருக்க முடியும். தட் இஸ் 5 டைம்ஸ் ஆஃப் 37 equal to 185. Yeah. Question number 16 வாங்க. கிராஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. பீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபாவோட கண்டுபிடிக்கணும். 3x minus 2y equal to 4. இது 4x இருக்கா? நான் இதை என்ன பண்ணுறேன்? 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 9x (17x equal to 34, x equal to 2). xங்கிறது தான் ஆல்ஃபா. ஓகே, ஆல்ஃபா equal to 2. ஓகே, எக்ஸை தூக்கி மறுபடியும் இதிலே போடுங்க. 6 அங்கே எடுத்துடும். -6 ஆகும். 8 minus 6 is 2. -2y equal to 2. y equal to -1. That is beta equal to -1. 2 times of alpha and 2 times of alpha, 2 times of 2 is 4. Minus of -1 plus 1. That is 5 is the answer. Question number 17 வாங்க. A equal to ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். ஓகே, A minus 12 by A equal to 1. A is less than 0. What is the value of this ன்னு கொடுத்துருக்கான். சரி, இந்த மாதிரி கொஸ்டினில் என்ன பண்ணுங்க, ஏக்கு எந்த வேல்யூ போட்டால் இது ஒர்க் அவுட் ஆகுன்னு பாருங்க. அந்த வேல்யூ ரொம்ப சிம்பிள். 12ஆல் எது டிவைட் ஆகுன்னு பாருங்க. ஏவுக்கு 12 வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 பாருங்க. அதுதான் ஏவோட வேல்யூ. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 6 இருக்கலாம், 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 2 இருக்கலாம். எந்த வேல்யூ போட்டால் ஃபிட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏக்கு பதில் 6 போட்டால் 12 by 6 is 2. இது 6 minus 2 is 1 வரல. 4 போட்டு பார்க்குறேன். 4 minus 12 upon 4. 3 வரும். 4 minus 3 is 1. ஒர்க் அவுட் ஆகுது. 4 ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, பட் ஏ இஸ் லெஸ் தேன் 0ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இப்போ சப்போஸ் ஏ ஈக்குவல் டு 4ன்னு போட்டிங்கன்னு வச்சுங்க. 4ன்னு போட்டாங்க என்ன வரும்? 4 square 16 ப்ளஸ் 288 டிவைட் பை 16 போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 1 times of 16 is 16. 18 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 18 டைம்ஸ் 18 plus 16 equal to 32, 34ன்னு வந்துடும். அது ஆப்ஷனில் இருக்கு. ஆனால் கண்டிஷன் இஸ் ஏ இஸ் லெஸ் தேன் 0. நீ 4 எடுக்கவே முடியாது. அப்போ ஏக்கு இன்னொரு வேல்யூ போட்டு பாருங்க. ஏ ஈக்குவல் டு -3 ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். -3 -12 upon -3. இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. -3 plus 4 வரும், which is equal to 1. A equal to -3 is the correct answer. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எவ்வளோ? -3 squared is 9 plus 288 divided by 9. 9 32 வரும். 32 plus 9 is 41 is the correct answer. Be careful. Such a beautiful இது. ஏன்னா A less than 0 நம்ம பார்க்கவே மாட்டோம். பார்த்துக்கங்க கொஸ்டின்ல. கொஸ்டின் நம்பர் 18. இந்த லென்த் பிரெத்
Our cuboid is increased by 10 and 20. Formula A plus B plus AB by 100 போங்க. So A is 10, B is 20, AB is 10 into 20 divided by 100. That is 32. இது லென்த்தும் பிரெத்து இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த 32 அப்படியே வச்சுக்கோங்க. டிகிரிஸ் ஆகுது ஹைட். அப்போ இதே ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணிடுங்க. A மைனஸ் பி மைனஸ் ஏபி பை 100. இந்த இடத்துல ஏ என்ன போடணும்னா இந்த நெட் வேல்யூவில் அதான் ஏ போடணும். பி என்னன்னா டிகிரிஸ் வேல்யூ பி போடுங்க. தட் இஸ் 20 மைனஸ் 32 இன்ட்டு 20 பை 100. எப்படி பார்த்தாலும் இது 5 ஒரு கீழே, இது வந்து 12 மைனஸ் 32 பை 5. 12 மைனஸ் 32 பை 5. இது வந்து எவ்வளோ 60. 60 மைனஸ் 32 இஸ் 28. 28 by 5 is 5. 3 by 5. Option is this. Question number 19 over. Two chords AB, CD, intersected point. இப்படி ஒரு கார்டு, இப்படி ஒரு கார்டு. ஏபியும் சிடியும் ரெண்டுமே பிங்கிற பாயிண்ட்ல மீட் ஆகுது. ஏபி வந்து 7 சென்டிமீட்டர் தான். இது ஃபுல்லாக 7. பிசி வந்து 2. ஏபி வந்து 4. இது தெரியாதான் இருக்க முடியும். பிகாஸ் 7 லென்த், ஃபுல் லென்த். சிடி என்னன்னு கேட்குறான், ஃபுல் லென்த் கேட்குறான். நான் என்ன பண்ணுறேன், ஏபி இன்டூ பிடி ஈக்குவல் டு பிசி இன்டூ பிடி. இது ஒரு ஃபார்முலா. இன்டர்செக்ட் ஆகுது, உள்ளுக்குள்ள இன்டர்செக்ட் ஆனாலும் சரி, வெளியில் இன்டர்செக்ட் ஆனாலும் சரி. ஏபி எவ்வளோ, திஸ் இஸ் 4. பிபி எவ்வளோ, தட் இஸ் 3. பிசி எவ்வளோ, 2. பிடி எவ்வளோ தெரியாது, கேன்சல் பண்ண 2. ஸோ பிடி எவ்வளோ, 6. ஓகே, 6 கிளிக் பண்ணாதீங்க. நான் கேட்குறது சிடிஏ. இது 6னா ஃபுல் லென்த் 8. பி கேர்ஃபுல். கொஸ்டின் நம்பர் 20. நான் சர்க்கிள் வித் சென்டர் ஆஃப் O, an arc ABC, A, B, C. Arc in the angle 132. The chord AB is produced to P. AB is produced to P. What is C, B, இந்த ஆங்கிள் என்ன கேட்குறோம், சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஆங்கிளை ஒரு லைன் வரைங்க. மேஜர் ஆக்ஸில் இதோட பாதி ஆங்கிள் இருக்கும், தட் இஸ் 66. இதுவும் சப்ளிமெண்ட்ரி. 66ஓட சப்ளிமெண்ட்ரி எவ்வளோ, அது என்ன வந்துட்டு இது 66 தான் வரும். ஏன்னா இது 60 180 மைனஸ் 66 வரும். இந்த ஆங்கிள் எவ்வளோ, 66 தான் இந்த ஃபுல் லென்த். இது ஸ்ட்ரெயிட் லைன். ஆன்சர் திஸ். சச் அ பியூட்டிஃபுல் கொஸ்டின். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கார்டுடைய சென்டரில் மேக் பண்ணுறாங்க 132னா மேஜர் ஆக்சிஸில் வந்து இதில் பாதி தான் இருக்கும். இது மைனர் ஆக்சிஸ், இதனுடைய சப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும். அங்கே இருக்கிறது இந்த ஆங்கிள். ஆன்சர் 66. கொஸ்டின் நம்பர் 21 வாங்க. Having the investors 3750 equal to, which is equal to investor 3750, which is equal to 15% of salary. Medical policy. Later he invested 25%, 8% salary, child education. Okay, what is the total amount left with him? Okay, mother salary எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 15% of something equal to 3750. 2 times of 15 is 30, remaining 75 5 times. So 2500, 25,000 தான் அவனோட salary. இதில் 15% போச்சு, இங்கே 15%, 25% போச்சு, 40 போயிடுச்சு, 48 போயிடுச்சு. 48 போச்சு, மிச்சம் இருக்கு 52% இருக்கும். 52 by 100 of this cancel. 52 1 3 13,000 தான் அவனுக்கு மிச்சம் இருக்கு. சரி, 25,000 அவனோட சேலரி. அதில் 48% இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், மிச்சம் இருக்கிறது என்னன்னு கேட்குறான். கொஸ்டின் நம்பர் 22 வாங்க. சோனம் சேவ்ஸ் 15% ஆஃப் இயர் இன்கம். 100 ரூபாய் இன்கம்னு வைங்க, 15 ரூபா சேவ் பண்ணுறான், 85 ரூபா செலவு பண்ணுறான். ஹி இன்க்ரீசஸ் இன்கம் பை 120. இப்போ 120 ரூபா ஆகுது 20% இன்க்ரீஸ்னால. ஹி ஸ்டில் சேவ் த சேம் அமௌண்ட் ஆஸ் பிஃபோர். இப்போ 5 ரூபா தான் சேவ் பண்ணுறாங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எக்ஸ்பெண்டிச்சர்? எவ்வளோ, 120 அப்படிங்கும்போது
எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேன் 115 ஸோ 105 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்ராக்சிமேட் தான் கேட்குறேன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 105 இன்னும் 85 ரூபா செலவு பண்ணிட்டு இப்போ 105 செலவு பண்ணுறோம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ மீன் 105 மைனஸ் 85 டிவைட் பை 85 இன்டூ 100 போட்டால் போதும் வில் கெட் மேலே 20 upon 85 into this 4 times of 5 this is 17 times 400 17 times 2 34 the remaining 63 times 23 points இல்லை ரெண்டு ஆன்சர் வருது 23ல அதனால 23 is 51 remaining 9 90ல 0.5 வருது 25.5 வருது சரி 23.5 வருது question number 23 வாங்க the cost price of pin reduced by 4 per dozen ஓகே காஸ்ட் வந்து 4 per dozen ஆகுதா 12 more pins 12 more pinங்கிறது ஒரு டசன் அவனால வாங்க முடியுது 48 ரூபாய்க்கு 4 ரூபா குறைஞ்சதுனால காஸ்ட் ஆஃப் த பின் பர் டசன் ஆஃப்டர் ரிடக்ஷன் கேட்குறோம் சரி இப்போ வாங்க இதுதான் ஆன்சர் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரிடக்ஷன் ஆனதுக்கப்புறம் 8 ரூபா இது காஸ்ட் ஆஃப் த பின் பர் டசன் 8 ரூபாய் இருந்தால் 48 ரூபாய்க்கு எத்தனை பின் வாங்கியிருப்பான் 6 டசன் வாங்கியிருப்பான் சரி 4 ரூபா குறைஞ்சதுக்கப்புறம் 4 ரூபா குறையிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கும் 12 ரூபா இருந்திருக்கும் 12 ரூபான்னா அதே 48 ரூபாய்க்கு அவனால் 4 பின் தான் வாங்க முடியும் 4 டசன் தான் வாங்க முடியும் முன்னே இருந்த டசன் 6 டசன் இப்போ இருக்கிற 4 டசன் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 2 டசன் ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 12 மோர்ங்கிறது ஒரு டசன் அதனால ஆப்ஷன் சாய்ஸ் வச்சு போகிறேன் இது கரெக்ட் ஆன்சர் கிடையாது சரியா செகண்ட் ஆன்சர் வாங்க 12 ரூபா இப்போ அவனால் எத்தனை டசன் வாங்க முடியும் 4 டசன் தான் வாங்க முடியும் 48 ரூபாயில் குறைஞ்சதுக்கப்புறம் 4 ரூபா குறைஞ்சதுக்கப்புறம் 12 குறையறதுக்கு முன்னாடி 16 ரூபாய் இருந்திருக்கும் இப்போ அவனால் 3 டசன் தான் வாங்க முடியும் அதே 48 ரூபாய்க்கு ஸோ டிஃப்ரென்ஸ் டசன் வந்து 1 ஸோ ஆன்சர் திஸ் இஸ் தி ஆன்சர் கரெக்ட் இது கொஞ்சம் லாஜிக்கலாக கரெக்டாக ஃபிட் பண்ணணும் திரும்ப இந்த டைம் இந்த சம் போட்டு பாருங்க கொஸ்டின் நம்பர் 24 வாங்க தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் தீட்டா இஸ் 9 cot 9 இது cot 18 cot 27 cot 36 cot 45 cot 54 cot 63 cot 72 cot 81 okay cot 81ங்கிறது என்ன அப்படின்னா tan 9க்கு ஈக்குவல் tan 9ம் cot 9 மல்டிபிள் இருந்தால் கேன்சல் ஆகிடும் ஸோ ஐ திங்க் இது எல்லாமே கேன்சல் ஆகி லெஃப்ட் வித் cos 45 cot 45 cot 45 is 1 சரியா அப்படியே கேன்சல் ஆகி ஆன்சர் மாறிடும் சிம்பிள் கொஸ்டின் நம்பர் 25 வாங்க விச் ஆஃப் த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கேட்குறோம் இது நீங்கள் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 2√5 வரும் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் பண்ணால் 4 into 5 வரும் தட் இஸ் 20 வந்துடும் இது கிடையாது ஓகே இது பாருங்க √11 ஸ்கொயர் இஸ் 11 + 5 + 2 டைம்ஸ் ஆஃப் √55 வந்துடும் இது கேன்சல் ஆகிடு ஆனால் 16 தான் வரும் இதுவும் 10 கிடையாது இது பண்ணீங்கன்னா 2 ஸ்கொயர் இஸ் 2 + 3 + 2 டைம்ஸ் ஆஃப் √16 வரும் இது ஆட் பண்ணால் அப்படியே நிற்கும் 10 வராது ஐ திங்க் இதுதான் வரும் நினைக்கிறேன் செக் பண்ணி பார்ப்போம் 7 + 3 is 10 + 2 டைம்ஸ் √21 வருது சரியா அந்த மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகிடும் சரி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஒரு 4-5 கொஸ்டின் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் அதை பார்த்துக்கங்க சரியா வில் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ பை